வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்எஸ் ராபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆட்டிடியூடு. ஸோ அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே ஜூம் பண்ணி அப்படியே மைக்ரோஸ்கோபிக் வியூ மாதிரி இன்றைக்கி ஆட்டிடியூடுனா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த ஆட்டிடியூடுன்ற வேர்டே என்ன ஆட்டிடியூடுனா என்னன்னு தெரியாமையே பல பேர் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் ஒழுங்காக படிக்கலைன்னா, அவனுடைய ஹேபிட் ஒரு மாதிரி இருந்தால், இல்லை அவனுடைய ப்ராஜெக்ட்ஸ் ஒழுங்காக செய்யலைன்னா, சப்போஸ் அவனுடைய கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாமல் போனால் இம்மீடியட்டாக சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அவங்க ப்ரொஃபஸராக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், அந்த பையனோட ஆட்டிடியூடே சரியில்லைங்க அப்படின்ட்டு. அதனால் ஆட்டிடியூட்னா என்னன்னு தெரியாமல் பல பேர் ஏதோ நம்ம ஆட்டிடியூடு சரியில்லை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அவங்களுக்காக, அதாவது மாணவர்களுக்காகவும், எஸ்பெஷலி ப்ரொஃபஸரு, லெக்சரர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறீங்கள, இந்த ஆட்டிடியூடுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்கள, அவங்களுக்காகவும், வீட்டில் இருக்காங்கல்ல அவங்களுக்காகவும் சில விஷயங்களை ஒரு 3 கோணத்தில் அழகாக உங்களுக்காக இந்த பவர் ஆஃப் ஆட்டிடியூட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ மெயின் டாபிக் உள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சினிமா. ஏன்னா எல்லாருக்குமே சினிமா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சினிமா தான் இன்றைக்கி ஒரு பெரிய தாக்கத்தை எல்லா விதத்துலேயும் நமக்கு இருக்குது. ஏன்னா அரசியலாகட்டும், நமக்கு பொழுதுபோக்காக இருக்கட்டும், சினிமா ஒரு மிகப்பெரிய இது. அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே விளையாட்டுன்னா ரொம்ப பிரியமாக இருப்பீங்க. ஸோ ஸ்போர்ட்ஸை அடுத்த கோணத்தில் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது பாலிட்டிக்ஸ். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் அப்படின்னும் போது எந்த மாதிரி ஒரு தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த தலைவர்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு கோணத்தில் வச்சுருக்கேன். இந்த 3 கோணத்தில் இருக்கக்கூடியதை பார்த்துட்டு நீங்கள் 4வது இடத்துலேருந்து பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற ஆட்டிடியூடு இவங்கக்கிட்டேருந்து எதை எடுத்துக்கலாம், எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத. வாங்க ஃபஸ்ட்டு பார்க்க சினிமா. ஸோ இந்த சினிமா இருக்கிறது பார்க்குறதில்ல, இந்த 4 பீஸ் ஆஃப் ஆட்டிடியூட்ஸு அது ரொம்ப முக்கியம். ஸோ பேசிக் திங்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த அணுகுமுறைன்னும் போது பிரச்சனை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதாவது அணுகுமுறை ஆட்டிடியூடுன்னு சொல்லியாச்சு. ஸோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு எல்லாமே நல்லா போயிட்டுருக்குன்னா என்றைக்குமே யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏதாவது ஒன்று ஒழுங்காக செயல்படலை, நமக்கு பிரச்சனையாகவே இருக்குன்னா அப்போ நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது, அது ஒன்று. அடுத்தது, நமக்கு எல்லாருமே பிடிச்சவங்களாக இருக்க மாட்டாங்க, எல்லாருமே நம்மளுடைய நலன் விரும்பிகளாக இருக்க மாட்டார்கள். ஸோ அவங்கள நீங்கள் எப்படி அணுகுறீங்க, அது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தது இண்டிவிஜுவல் பர்சன்ஸ். நீங்கள் ஒருத்தவங்களோ, அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ், அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி அணுகுமுறையை செயல்படுத்துகிறீங்க, இது 3வது பீஸ். அடுத்தது கடைசியாக ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ரியாக்ட் ஆகுறீங்க, இது 4வது. ஸோ 4 பீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஆட்டிடியூட். ஸோ இந்த 4 பீஸ் இன் 4 டைரக்ஷன்ஸ் அப்படின்னே வச்சுக்கோங்க. அதாவது ப்ராப்ளம், பீப்புள், பர்சன்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ். ஸோ இந்த 4 இதை பற்றி வச்சு இந்த 3 பேரோட பர்சனாலிட்டிஸ் அவங்களோடது. அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கும்போது சினிமா செலிப்ரிட்டின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த சினிமா செலிப்ரிட்டினாலே எல்லாருக்குமே ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்கள தான் தெரியும். இப்போ எந்த அளவுக்கு ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்களுடைய ஆட்டிடியூடு இவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உயர்ந்து வருவதற்கு இவங்களுக்கு உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஆட்டிடியூட் அப்படின்னும் போது பல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. அவங்களுடைய அணுகுமுறை. ஸோ வந்த புதுசில் ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்களாம் ரஜினிகாந்த் கிட்ட. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னா எதை ரொம்ப விரும்புவீங்க அப்படின்ன உடனே இன்டர்வியூவில், அதாவது அவர் வந்த புதுசில் அப்போ ரொம்ப கேஷுவலாக சொல்கிற அப்படியா, ஒரு ஈவினிங் டைம் சன்செட்டில் மொட்டை மாடியில் உட்காந்து ஒரு பீர் அடித்தானா சும்மா கும்முன்னு இருக்கும் அப்படின்னு சிரிச்சிருக்காரு. இது அவர் வந்த புதுசில். அதே நிலைப்பாட்டில் இருந்த ரஜினிகாந்த் அவருடைய ஆட்டிடியூடு, அவருடைய அணுகுமுறை, அதாவது அவருடைய பேச்சில் இருக்கட்டும், மற்றவங்கள்ட்ட பேசும்போதாக இருக்கட்டும், இல்லை பிரச்சனையில் இருக்கும்போது சூழ்நிலையில் அணுகுமுறையாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவர் ஆன்மீகத்தில் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்து எந்த அளவுக்கு மாறினாருன்றது நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு பக்கம். அடுத்து கமலஹாசன் அவர்கள் ரொம்ப மிக சிறந்த திறமைசாலி நிறைய விஷயங்களில். அவருடைய ஆட்டிடியூட் அப்படின்னு பார்க்கும்போது
ஒரே ஒரு விஷயம், அதாவது சோஷியல் கன்சர்ன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல நடந்த உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். என்னென்னா, நாயகன் படம் செம ஹிட்டுங்க, செம ஹிட்டு ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாம் சில்வர் ஜூப்ளி அது இதுன்னு பயங்கரம். ஏன்னா மணிரத்னம் டைரக்ஷன். ஏதோ கடலூரில் ஒரு இதில் வந்து ஏதோ பெரிய கட் அவுட்லாம் கட் பண்ணி பயங்கரமாக ரசிகர்கள் கொண்டாடி இருக்காங்க. ஏதோ பால் அபிஷேகம்லாம் ஏதோ பண்ணி அந்த இடத்துல ஒரு ரசிகர் கீழே அங்கேருந்து உளுந்து இறந்து போயிருக்காரு. அங்கேருந்து கமல் வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டிருக்காப்புல. திட்டிட்டு இனிமேல் ரசிகர் மன்றமே வேணான்னு கழிச்சிட்டாரு. ஸோ இது இவருடைய ஒரு ஆட்டிடியூடு. ஸோ ரெண்டு பேருக்கும் பல விஷயங்களில் நல்ல விதமான ஆட்டிடியூடு இருந்தது. ஆனால் எங்கள் ரஜினிகாந்த் தன்னுடைய ஆட்டிடியூடு வந்து எந்த இடத்துல அவருடைய ஹாரிசான் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். எப்படின்னா, ரெண்டு பேருமே யாரால் வந்தாங்க? பாலச்சந்தர் அவர்களால் வந்தாங்க. ஆனால் ஒரு தடவை வந்து இன்டர்வியூவில் ஏதோ ஒரு இதில் வந்து சொல்லும் போது கூட மற்ற நடிகர்களும் இதை சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஒருத்தவர் வந்து கார்த்திக் வந்து பாரதி ராஜா, ரஜினிகாந்த், கமல், பாலச்சந்தர் அப்படின்லாம் சொல்லும் போது அதுக்கு கமல் என்ன சொன்னார்னா, அவங்க எல்லாம் எங்களை இன்ட்ரடியூஸ் தான் பண்ணாங்களே தவிர நாங்கள் வளர்ந்ததுக்கு அவங்க காரணம் கிடையாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இது கேட்கும் போது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதே ரஜினிகாந்தாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்துலேயும், அதாவது பாலச்சந்தருடைய படங்கள் எப்பொழுதெல்லாம் அப்படியே சறுக்கல் வேகத்தில் போயிட்டுருக்கோ, அவருக்கு எப்பெல்லாம் உதவி தேவைப்படுதோ அப்போல்லாம் அவருக்கு படம் நடித்து கொடுத்தாரு. அதாவது இளையராஜாவுக்கும் பாலச்சந்தருக்கும் ஒரு கசப்பான சம்பவம் நடக்குது. உடனே இளையராஜா வேண்டாம், வேறு மியூசிக் டைரக்டர் முடிவு பண்ணிட்டாங்க. இம்மீடியட்டாக 3 படம் புக் பண்ணுறாரு. அந்த 3 படத்தில் ஒரு படம் வந்து ரஜினிகாந்த், அண்ணாமலை அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. உடனே இவர் வந்து யார் டைரக்டர் அப்படின்லாம் எதுவும் கேட்கல. உடனே என்னோட அசிஸ்டண்ட்டு வசந்த்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கடைசி நேரத்தில் வசந்த், நான் இதை எடுக்க முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஜகா வாங்கிட்டார். இதே ஒரு பெரிய ஆக்டரு இந்த மாதிரி ஒரு டைரக்டரு, அதுவும் அசிஸ்டண்ட்டு இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே எந்த ஒரு இதுவுமே காமிச்சிக்காமல், ஒரு ஹெட் வெயிட், ஒரு ஈகோ அதெல்லாம் இல்லாமல் குருநாதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த உடனே பாலச்சந்தர் சொல்கிறாரு, இவர் சுரேஷ் கிருஷ்ணா என்னுடைய அசிஸ்டண்ட், ரொம்ப திறமையான பையன், ரொம்ப நல்லா அற்புதமாக டைரக்ஷன் பண்ணுவார்னோடனே, பரவாயில்ல சார் பண்ணட்டும் அப்படின்னு. அண்ணாமலையோட ஹிட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பாஷாவோட ஹிட்டு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடைசி வரைக்கும் குருநாதர் அப்படின்னு குரு பக்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்களில் அங்கே தான் ரஜினிகாந்த் ஆட்டிடியூடில் அப்படியே மேலே நின்னார். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்போர்ட்ஸு. இந்த ஸ்போர்ட்ஸ் செலிப்ரிட்டி அப்படின்னோடனே எனக்கு சொல்லக்கூடியது ரெண்டு பேர் தாங்க. வேறு யாரையுமே நினப்பு வரல ஆட்டிடியூடுன்னு சொல்லும் போது. அது யாருன்னா, 90s கிட்ஸுக்கு எல்லாருக்குமே இவங்க 2 பேர் யாருன்னு தெரியும். இது யாருன்னா, வினோத் காம்ப்ளியும் சச்சின் டெண்டுல்கரும். சச்சின் டெண்டுல்கருக்கு முன்னாடியே வினோத் காம்ப்ளி வந்து பயங்கர பீக்கில், எப்படின்னா 200+ இதில் அடிச்சிட்டாரு. டெஸ்ட் மேட்ச்சில் செம்மையாக இருக்கிறாரு ஃபார்மில். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, வாங்கேட் ஸ்டேடியம் மும்பையில் நடக்குது டெஸ்ட் மேட்ச்சு. அதாவது டெஸ்ட்டில் 200+ அடித்தவர் காம்ப்ளி. ஆனால் மும்பையில் நடக்கக்கூடிய டெஸ்ட் மேட்ச்சில் கோட்னி வால்ஷ், 90s கிட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பவுலர், செம்ம பவுலரு. அவர் போடுற பவுன்ஸை அவரால் அடிக்கவே முடியல. அதுதான் அவர் விளையாண்ட கடைசி டெஸ்ட் மேட்ச். ஆனால் சச்சினை ஏன் இன்றைக்கும் கொண்டாடுறோம் அப்படின்னா, அவருடைய அணுகுமுறை. அதாவது எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, மீடியாலாம் சில சமயம் அவ்வளோதான் சச்சின் இனிமேல் எதுவும் விளையாட மாட்டார் அந்தளவுக்கு அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு எழுதினாலும் சரி, அதே சமயத்தில் புதுசாக பவுலர்ஸ் வருவாங்க. ஏன்னா சச்சின் அளவுக்கு ஃபேஸ் பண்ண டஃப்பான பவுலர்ஸ் இன்னைய வரைக்கும் எந்த பேட்ஸ்மேனும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால தான் இன்னைய வரைக்கும் சச்சின் வந்து பெரிய ஆளாக எல்லாருமே மதிக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு விஷயம் தான், ஹீ இஸ் கால்ட் ஆஸ் காட் ஆஃப் கிரிக்கெட். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸ்கில் அப்படின்னும் போது அது வந்து ஒரு ஈகோ தாங்க நமக்கு உண்டாக்கும். அதே சமயத்தில் ஆட்டிடியூடு இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டிடியூடு தான் லைஃப்பில் வேறு லெவலில் கொண்டு போகும். ஸோ skill in the sense, it always breeds an ego. Attitude which lifts you to higher level in life to achieve something great. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்த்துக்கிறது என்னென்னா, உங்களுடைய ஸ்கில்லை மட்டும் நம்பி இருந்துடாதீங்க. அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்பெல்லாம் வந்து கஷ்டமான சூழ்நிலைகள், எப்பெல்லாம் கீழே போகிறீங்களோ அப்போ அந்த சமயத்துலலாம் உங்களை மெருகேற்றிக்கிட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் கடின உழைப்பு அதில் கொஞ்சம் செலுத்தி மேலே வர பார்க்கணும். அவர் ஒரு தடவை சவுத் ஆஃப்ரிக்கா டூரு, அதுக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா இறந்துட்டார்.
இறந்தது கூட அந்த டூரில் சவுத் ஆஃப்ரிக்காவில் 200 அடிக்கிறார். எப்போ இறந்த உடனே அதுக்கப்புறமா வந்து அந்த துக்கத்தில் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறார். அந்த 200 அடித்தார் பார்த்தீங்களா? அதாவது எப்போ ஒரு மனுஷன் அந்த ஒரு விதமான கஷ்டமான சுச்சுவேஷன், அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல இந்த அந்த அட்வர்சிட்டி சுச்சுவேஷன்ஸில் கூட அந்த ரெசிலியன்ஸ் ஸ்கோர் அதிகமாக இருக்குல்ல, அதுதாங்க ஆட்டிடியூடு. சரிங்களா? நம்ம பார்க்கக்கூடியது பாலிட்டிக்ஸ். ஸோ இந்த பாலிட்டிக்ஸ் அப்படின்னும் போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஜெயிண்ட் தாங்க. என்னென்னா, ஒன்று டிஎம்கே, ஏடிஎம்கே. இதில் வந்து நம்ம கலைஞர் ஐயா, அடுத்தது ஜெயலலிதா அம்மா அவர்கள். இவங்க 2 பேர்கிட்டையும் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அப்படின்னா வந்து கலைஞர் அவர்களுடைய அணுகுமுறையே வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் அம்மா அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்னு இப்போ இருக்கிறவங்களுக்கும் தெரியும், 90ஸ்லேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும். கலைஞர் அவர்களுடைய இதை வந்து ஒரே ஒரு விஷயத்தில் சொல்லணும் அப்படின்னா, தன்னுடைய எதிரிகளை கூட அப்படியே நகைச்சுவை உணர்வோடு அப்படியே கலாய்ச்சிடுவார். இது எப்படின்னா, வாலி ஒரு இதில் சொல்கிறாராம், என்ன சொன்னார்னா, மதம் பிடிச்சி போயிடுச்சு, அதனால் யானை ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு வாலி சொல்கிறாரு, அப்படி கிடையாது, மதம் பிடிக்கல அதனால தான் அது ஓடி போயிடுச்சு. அதாவது மதம் பிடிச்சி யானை ஓடி போயிடுச்சுன்னதை இல்லை, மதம் பிடிக்கலை அதனால் ஓடி போயிடுச்சு. இதுக்கு கலைஞர் சொல்கிறாரு. இது ஏன்னா வாலி வந்து ஒரு ஐயங்கர் குடும்பத்தை சேர்ந்தவர். ஸோ பியூர் பிராமின் ஃபேமிலி, ஸ்ரீரங்கத்துக்காரரு. அவர் சொன்னதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே நான் சொல்லியிருந்தேன்னா சோன்னு மழை கொட்டியிருக்கும் அப்படின்னாராம். இது என்னன்னா, ஸோ பத்திரிகையாளர் தெரியும்ல, அவருக்கும் கலைஞருக்கும் பெரிய லெவலில் டக் ஆஃபாக இருக்கும். ஸோ அதை எவ்வளோ அப்படியே அழகாக அப்படியே வந்து டேக்கிள் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஸோ அதே சமயத்தில் சில விஷயங்கள் அதிகமாக நான் இதை பேச விரும்பலை. அம்மா அவர்கள், ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறை வேறு லெவலில் இருந்துச்சு கடைசி வரைக்கும். இன்றைக்கும் அவர் வந்து நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய மரணம் ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்லாம் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எதிர்கட்சியாக உட்காரும் போது அந்த டைமில் அந்த எலெக்ஷனில் அவர் தோற்று போயிட்டார். ஆனால் தனக்கு முன்னாடி வந்து ஒரு தகுதியானவர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த இதில் ஜெயிக்க வச்சு திரும்ப எதிர்கட்சி தலைவராக அவர் தான் வந்து உட்கார வச்சாங்க. ஸோ சில விஷயங்கள்ல அணுகுமுறை அப்படின்னும் போது இந்த 3 கோணங்களில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய தெரியும். அடுத்து ஸோ டோட்டலாக இதை எல்லாத்தையுமே பார்த்துரும். ஸோ வாட் இஸ் சம்திங் மோர் ஸ்பெஷல் அபவுட் 4 P's? ஸோ வென் யூ ஜஸ்ட் லுக் அப்பான் attitude, that is how you look towards any kind of problem in your life. So when things are going well, it is not an issue. But when things are not going according to your expectations, that is when problem comes on like anything else, when it chases you like anything else, how you tackle it, that defines your attitude. And at the same time, people skills is very, very important. So second P is a people skills. How you tackle people, how you enhance team skills, that is very, very important to build up your attitude. Third one, individual person to person. So that is also one among the third P which defines your attitude. And at last, in which position you are, maybe probably you may be in a very good position or you may be in a worst situation. So when you are in a worst situation, how you bounce back and then you are able to face that particular situation and come into normal level, that defines your situation. And at the same time, when things are not going good, when not doing good, it should not come into your head. That is, your ego should not increase, because that also defines your attitude. So from this, my dear friends, I hope you would have got a clear-cut picture about what is attitude. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் சஜஷன் சொல்லணுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக தயங்காமல் சஜஷன் பாக்ஸில் கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அண்ட் அட் த சேம் டைம் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் த பெல் ஐகான். அண்ட் டாப் இட் ஆல், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன். தேங்க் யூ வெரி மச்.